யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். ஆமென். என்னுடைய முன்னிலைமை ஒருவேளை சரியில்லாம போயிடலாங்க, ஆனா ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து பாருங்களேன், பின்னிலைமை அநேக பார்க்கும்படியாய் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். நான் முன்னாடி எப்படி இல்லை, பின்னாடி எப்படி ஓடி முடிக்க போறேன்றதான் வாழ்க்கை. முன்னாடி நான் இப்படி இருந்தேங்க, முன்னாடி என்ன ஜெபம், முன்னாடி என்ன பயபக்தி, முன்னாடி என்ன பரிசுத்தம், முன்னாடி ஒண்ணு வேணாம். பின்னாடி வாழ்க்கைக்கு வா, மகிமையின் வாழ்க்கைக்கு வா, மறுரூபத்தின் வாழ்க்கைக்கு வா. முன்னாடி வாழ்க்கை மாம்சத்தின் வாழ்க்கை போதும். மகிமையின் மறுரூப வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன்னு ஆண்டவர் பார்ப்பார். ஆமென். அந்த மறுரூப வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், அந்த மகிமையின் வாழ்க்கையில் நல்லா வாழணும், பரலோக ராஜ்யத்தில் பங்கடையணும். ஆமென். வேத சொல்லுது, தேவனுக்கு பயந்தவர்களுக்கு குறை ஒன்றும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. ஆமா, பயந்து தேடணும். அது கூட ஏன்னா தானே எவனோ சத்தனை வந்து தேடக்கூடாது. ஏதோ வந்துட்டு நாத்திகம் வந்து சபைக்கு வந்துட்டு போனா அந்த வாரம் ஃபுல்லா ஓடிட்டோம் தான். எப்படி ஓடணும் தெரியாது. நீ ஓடுறியா இல்லை அவரு வேற ஒருத்தன் ஓடணும் தெரியாது. வாழ்க்கையில கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தேவனுக்கு பயந்தவருக்கு என்ன இல்லை, ஒரு குறைவும் இல்லை. ஆமென். அப்ப எல்லாவற்றிலும் தேவனுக்கு பயந்து என்ன பண்ணுங்க, வாழ்க்கையை கட்டமைங்க. ஆமென். ஒரு காரியம் செய்றீங்களா ஆண்டவருக்கு பிடிக்குமா, அது முதல்ல உங்களுடைய எண்ணத்துல கொண்டு போங்க, சிந்தையில கொண்டு போங்க. பைபிளை தூக்கிட்டு வருது முக்கியம் கிடையாது. பைபிளை தூக்குற நீ உன்னை சுத்தி அநேக கண்கள் பார்க்குதுன்னு பார். பைபிளை தூக்கும் பொழுது நீ எங்க இடத்துல நிக்க போற, என்ன பண்ண போற, என்ன செய்ய போற, அதை பார்க்கும்பொழுது அவன் நீ பக்திமானவனை பார்ப்பானா பயந்தவனா பார்ப்பானான்னு பார்க்கணும். நானே சொல்லிக்க கூடாது, நான் பயந்துருக்கிறேன். அடிக்க போறான்னு பயந்துருப்ப நீ. தேவனுக்கு உண்மையா பயந்து நடக்கணும், வழியில காட்டணும், சரியான நேர்மையான வழியில போகணும், நித்திய வழியை நோக்கி போகணும், தேவன் விரும்புற வழியில நோக்கி போகணும். ஆமென். அவனும் போனா நானும் போனா, அவனும் செத்தா நீயும் சாக வேண்டியதான் சேர்ந்து. ஆமென். என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போயிட்டா, இந்த கதெல்லாம் விடக்கூடாது. என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிட்டான், அவன் சூசைட் பண்ண நின்று போய் சாவு போவான், போயிடுவீங்களா சேர்ந்து? சொல்லுங்க பாப்பா. போக மாட்டோம். அப்ப அங்க மட்டும் போக மாட்டேன், சேர்ந்து போ. என் ஃப்ரெண்டு தாங்க கூட்டிட்டு போனான், இவனாலதாங்க நான் கேட்டேன். இதெல்லாம் அங்க வேலை ஆகாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம கர்த்தருக்கு பயந்து நடக்க என்ன பண்ணிருக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு நான் பயந்து இருந்தா என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். யோசேப்பை கர்த்தர் எல்லாரும் பார்க்கலாம் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் தான் அவர் மேல வருது. யோபு அதுக்கப்புறம் தான் ரெட்டத்தனியா ஆசீர்வாதத்தை பெறுகிறான். கொர்நேலிய குடும்பத்தோடு கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப நம்ம ஆசீர்வாதமாய் வாழணும். ஆமென். கர்த்தருக்கு பயந்து இருந்தோம்னா நமக்கு ஒரு குறையும் இருக்காது. அல்லேலூயா.